எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தை சேர்ந்து நம்ம தியானிப்போம். இந்த அதிகாரத்தில் தேவன் அற்புதமான வெளிப்பாடுகளை கொடுத்துருக்கிறாரு. இதனுடைய தலைப்பு என்னென்னா மனம் திரும்புங்கள். இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற தலைப்பு. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது நம்ம தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்று சொல்கிறாரு. ஸோ நம்ம பூமியில் பார்க்குற சகல மனிதர்கள் எல்லோரும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். இப்படிப்பட்ட ஆத்துமாவில் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுது. அப்போது பாவத்தினால மரணம் உண்டாகுது. இந்த மரணம் சம்பவிப்பதற்கான காரண காரியங்கள் என்ன? அதே மாதிரி ஒரு மனிதனுடைய பாவம் அவனை மாத்திரம் பாதிக்குமா, அவனுடைய தலைமுறையையும் பாதிக்குமா? அதே போல் ஒருத்தனுடைய நன்மையான காரியங்கள் அவனுக்கு மட்டும்தானா, அவனுடைய தலைமுறைக்கும் உண்டா என்ற அநேக கேள்விகளுக்கு இந்த அதிகாரத்தில் தேவன் அற்புதமான விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. இதை நம்ம சேர்ந்து தியானிப்போம். இறுதி வரைக்கும் கவனமாக இந்த வார்த்தைகளை கேளுங்க. அப்போது இதனுடைய முழு அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். இல்லை இன்னொரு காரியம் என்னென்னா, சரி நம்ம வாசிக்க தொடங்குவோம். மே காட் லீடர்ஸ். எசேக்கியேல் 18:1 வாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்லுகிறது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். இப்போ இந்த இடத்துல கர்த்தர் சொல்லும்போது திராட்சை காய்கள்னு சொல்கிறாரு. திராட்சை கனிகள் இல்லை. திராட்சை காயை சாப்பிடும்போது புளிப்பாக இருக்கும். அது சாப்பிட்றவனுக்கு தான் வாய் கூசுமே தவிர அவன் பையனுக்கு கூசாது அப்படின்னு சொல்லி அற்புதமாக அந்த காரியத்தை சொல்லும்போது, இனி இந்த பழமொழியை இஸ்ரவேலில் சொல்கிறது இல்லைங்கிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு பார்க்குறோம், யூதாவுக்கு முன்பு நடந்த ஒரு காரியம், யூதர்களுக்கு நடந்த ஒரு காரியம் என்னென்னா, யூதர்கள் தேவனால் அழைத்து கொண்டு வரப்பட்ட மக்கள், அவங்க தொடர்ந்து தேவனை விட்டு வழி விலகி போகும்போதெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட பாவத்தை அவங்க செஞ்சாங்க, கற்பனையை மீறி. அதே நேரத்தில் அவங்களுக்கு சாபமும் வந்து சேர்ந்தது. அது தலைமுறைகளை பாதித்தது. அப்போது புலம்பல் என்கிற ஒரு அதிகாரம் இருக்குது. அதை எரேமியா எழுதுனதாக சொல்கிறாங்க. அந்த அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா போட்டிருக்கு, எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள், எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பார் இல்லை அப்படின்னு சொல்லி யூத ஜனங்க புலம்புறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற வார்த்தை என்ன? எங்கள் அப்பா பாரு, எங்கள் பிதாக்கள் முற்பிதாக்கள் செஞ்ச பாவத்தை நாங்கள் சுமக்கிறோம், அவங்க பண்ண அக்கிரமம் எங்கள் தலையில் விழுந்துருச்சுன்னு சொல்லி சிறையிருப்பில் இருக்கும்போது புலம்புறாங்க. ஸோ இப்படிப்பட்ட காரியம் முன்பு சம்பவித்ததே. அதற்கு என்ன காரியம் என்று சொல்லி பார்த்தோம்னா, தேவனுடைய வசனம் சொல்லுது பழைய உடன்படிக்கை. ஏன்னா வேதத்தில் நமக்கு 2 உடன்படிக்கை இருக்குது. ஒன்று பழைய உடன்படிக்கை, அது இஸ்ரவேலர்களோடு தேவன் செய்தது. இன்னொன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை. இப்போ பழைய உடன்படிக்கையில் தேவன் சொல்கிறார், யாத்திராகமம் 20:1-6, தேவன் பேசி சொல்லின சகல வார்த்தைகளும் ஆவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரில் உண்டாகிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், அவர்களை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும்
இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தலைமுறைகளை பாவம் பாதிக்கும், சாபம் வந்து சேரும் என்பதை சொல்கிறாரு. எப்போ உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட நியாயப்புறமான வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படியலைன்னா உன்னுடைய ஜெனரேஷன்ஸும் சஃபர் பண்ணுவாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இதுதான் அவர்களுக்கு சம்பவித்தது. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லிட்டு, ஆனால் இனி இப்படி நடப்பதில்லை அப்படி சொல்கிறார். அப்போ இனிமேல் அப்படி நடப்பதில்லைன்னு சொல்கிறாரு. இதை பற்றி வேறு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா எரேமியா 31 கர்த்தர் சொல்கிறாரு. அதாவது இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தின் மனுஷராகிலும் மிருகத்தினாலும் விதைப்பேன். அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாக இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அவனவன் தன் தன் அக்கிரமத்திலேயே சாவான், எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களை கூசி போகும். அப்போது எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு வரப்போகிற நாட்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நடக்க போகிற விஷயங்களை தேவன் முன்கூட்டியே சொல்லிவிட்டார். அந்நாட்களில் இந்த பழமொழியை சொல்ல மாட்டாங்கன்னு. அப்போ அதுக்கு என்ன காரணம்? இன்று புதிய உடன்படிக்கையில் இருக்கிறவர்களாக நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனம் திரும்புதலும் அதன் மூலமாக பாவ மன்னிப்பும் கொடுக்கப்பட்டு விட்டது. இனிமேல் எவன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும். திராட்சை காய்களை தின்பது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பாவத்தை செய்வது. கனி இருக்க காய் கவர்ந்துட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பழத்தை சாப்பிடாம காயை சாப்பிட்றது, அதாவது நன்மை செய்யாமல் தீமை செய்கிறது. அந்த மாதிரி செய்கிறவர்களுக்கு என்ன உண்டாகும்? உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். இதைத்தான் தேவனாகிய கர்த்தர் இங்கே நமக்கு சொல்லி நினைப்பூட்டுகிறார் இந்த வார்த்தையில். இப்போது கர்த்தர் இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு அருமையான ஒரு உதாரணத்தை கொடுக்குறார். ஏன்னா இப்போ கர்த்தர் சொல்கிற இந்த டாக்டரின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது தலைமுறைகளை பற்றின ஒரு காரியம். ஒருத்தன் தப்பு பண்ணால் தலைமுறையவே அது பாதிக்குமான. அப்போ இங்கே கர்த்தர் ஒரு 3 தலைமுறைகளை உதாரணமாக அற்புதமாக கொடுக்குறாரு. ஸோ 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தைகள் யாருக்குன்னா முதல் ஜென்ரேஷனுக்கு உள்ள காரியம். முதல் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க நீதிமானாக இருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க பாருங்கள். ஒருவன் நீதிமானாக இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாக தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பிழைத்திருக்கிறதற்கான முகாந்தரம் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஒரு நீதிமானுக்குரிய டெஃபினிஷன் என்ன? கர்த்தர் தான் சொல்கிறாரு. ஒரு நீதிமான்னா அவன் எப்படி இருக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக தியானிக்க போகிறதில்ல. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்திங்கன்னா உத்தமமாய் நடப்பது, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாய் இருப்பது, மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் இருப்பது, தன்னுடைய அப்பத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அன்பு, இவைகள் எல்லாமே இந்த கற்பனைகளுக்குள்ளே அடங்கிடுது. ஸோ இதெல்லாம் கை கொள்ளுகிறவன் நீதிமான், அவன் பிழைப்பான்னு சொல்கிறாரு. இது முதல் தலைமுறையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு உள்ள காரியம். அடுத்து அவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அதை பற்றி அந்த 2ஆம் தலைமுறையில் நடக்கக்கூடிய அநீதியை பற்றி கர்த்தர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் பாருங்கள். 10ஆம் வசனத்திலிருந்து, ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் இரத்தம் சிந்துகிறவனும் மேற்சொல்லிய கடமைகளின்படி நடவாமல் இவைகளில் ஒன்றுக்கொப்பானதை செய்கிறவனுமாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாய் இருந்து அடைமானத்தை திரும்ப கொடாமல் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவருப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால்
அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே, அவன் சாகவே சாவான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் தலைமுறையில் இருக்கிற ஒரு பையன், அப்பா உத்தமனாக இருந்தார், நீதிமானாக இருந்தார். ஆனால் அவருக்கு பிறந்த பையன் என்ன பண்ணுறான், மேலே சொல்லப்பட்ட பாவங்களில் ஏதாவது ஒன்றையாவது அவன் செய்தவனாய் இருந்தால், எல்லா பாவத்தையும் சேர்த்து செய்யணுங்கிற அவசியம் இல்லை, இவைகளில் ஒரு அக்கிரமம் இருந்தால் மற்ற அக்கிரமங்களும் கூட சேர்ந்து காணப்படும் என்பதைத்தான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போது அந்த மாதிரி ஒருத்தன் இருந்தான்னா என்ன சொல்கிறாரு, அவன் சாகவே சாவான், அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும். அப்போ அவன் சாகிறது அவனுடைய புண்ணியத்தினாலேயோ அவனுடைய அக்கிரமத்தில் தான் அவன் சாகுறான். அவன் தகப்பன் உத்தமனாக இருந்தார், ஆனால் அந்த உத்தமத்தின் பலன் அவனுக்கு வருவதில்லை. அவன் செய்த கிரியையின் நிமித்தம் அவனுக்கு அது சம்பவித்தது என்று சொல்கிறார். அடுத்தது 3வது தலைமுறையை உதாரணமாக கொடுக்குறார். இப்போ அந்த அக்கிரமமாக நடந்தான் இல்லையா ஒருத்தன், அவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவனை பற்றி சொல்கிறார். நான் 14ஆம் வசனத்திலிருந்து, பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடி எச்சரிக்கையாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் அடைமானத்தை வைத்து கொண்டிராமலும் கொள்ளையிடாமலும் தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து சிறுமையானவனுக்கு நோவு உண்டாக்காதபடி தன் கையை விலக்கி வட்டியும் பொலிசையும் வாங்காமல் இருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். இப்போது அநீதியாக நடந்த ஒருத்தனுக்கு ஒரு பையன் பிறந்தான். ஆனால் அவன் தன்னுடைய தகப்பனுடைய அநீதிக்கு வந்த பலனை பார்க்குறான். நான் அப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லி எச்சரிக்கையாக இருந்து அவன் கர்த்தருடைய நீதிகளை எல்லாம் கை கொண்டு வர்றான். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ தகப்பனுடைய அநீதியினால் இவனுக்கு சாவு உண்டாகுமா என்ன? இல்லை, அவன் பிழைப்பான். ஏனென்று சொன்னால் அவன் நீதிமான், ஏன்னா அவனுடைய நீதியின் நிமித்தம் அவன் பிழைப்பான் என்று சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுக்குறார். 18ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் தரக்கூடிய விளக்கம் பாருங்க. அவன் தகப்பனோவென்றால் கொடுமை செய்து சகோதரனை கொள்ளையிட்டு தகாததை தன் ஜனங்களின் நடுவிலே செய்தபடியினால் இதோ அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். இதெப்படி? குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதில்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளையெல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதும் இல்லை. அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே கேளுங்கள், என் வழி செம்மையாய் இராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை இல்லாததா இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய விசாரிப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு தகப்பன் செய்த அந்த பாவம் அவனுடைய குமாரனை பாதிக்காதபடி கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவனவனுடைய நீதியின்படி அவனை விசாரிக்கிறாரு. இதன் நிமித்தம் எந்த ஒரு மனிதன் பாவத்தை செய்கிறானோ அவனுக்கு உபத்திரமோ வியாகுலமோ வருது, அவன் சாகிறான். அதே நேரத்தில் பாவத்தில் இருக்கிற ஒருத்தன் மனம் திரும்புகிற பொழுது
கர்த்தர் அவனை மன்னிக்கிறார். அப்போது தேவனிடத்தில் இருக்கிற அந்த தயவையும் அன்பையும் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இன்றைக்கி தியானிக்கிற தலைப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கர்த்தர் சொல்கிறாரு, சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லைங்கிறார். அப்போது ஒரு துன்மார்க்கன் தன்னுடைய பாவத்தில் மரிப்பதை கர்த்தர் எவ்வளவு வேணும் விரும்புவதில்லை. அவன் மனம் திரும்பி பிழைக்க வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் விரும்புகிறாரு. இப்போ நம்மளுடைய கண்ணோட்டத்துக்கும் கர்த்தருடைய கண்ணோட்டத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். ஒருத்தர் அநீதியாக நடக்கிற ஒருத்தரை பார்த்து அவங்க பண்ணுற அக்கிரமத்தை பார்க்கும்போது என்ன சொல்கிறோம், இவனுக்கெல்லாம் ஒரு சாவு வரமாட்டேங்குது, இவன் பண்ணுற அக்கிரமத்தினால எத்தனை பேருக்கு பாதிப்பு வருது, இவன் செத்தா பரவாயில்லன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, துன்மார்க்கன் தன்னுடைய அநீதியில் சாவது எனக்கு விருப்பமில்லை, அவன் மனம் திரும்பினால் அவன் பிழைப்பான், அவன் மனம் திரும்புவதையே நான் விரும்புகிறேன். அப்போ கர்த்தர் ஒவ்வொருத்தரும் மனம் திரும்புவதற்கான வேலையை அவங்க வாழ்க்கையில் கொடுக்குறாரு. பல வழிகளில் அவங்கள சந்திக்கிறாரு. அவங்கள மனம் திரும்புதலை நோக்கி நடத்துவதற்காக உபத்திரவங்களை அனுமதித்து, நீ மனம் திரும்பு, நீ இந்த வழிகளில் நடக்காதே என்று சொல்லி ஒவ்வொருத்தர் செய்கிற தவறுகளை கண்டித்து அவர்களுக்கு பல வழிகளில் உணர்த்துறாரு. ஆனால் அதிலிருந்து மனம் திரும்ப மாட்டேன் என்று சொல்லி துன்மார்க்கன் இருந்தால் அவன் மரித்து போவான் தன் அக்கிரமத்திலே. ஆனால் அவன் மனம் திரும்பி விட்டால் அதற்கு பிறகு கர்த்தர் அந்த பழைய அக்கிரமத்தை மீண்டும் சுமத்துறதில்லை. ஏன்னா அவன் மனம் திரும்பி செய்கிற நீதியை தான் கர்த்தர் பார்க்குறாரே தவிர அதுக்கு முன்பு செய்த அக்கிரமங்களை அவர் பார்ப்பதில்லை. அப்படி பார்த்தா நம்ம நிலைமை என்னாகும் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மனம் திரும்பி இருக்கிறோம். இப்போ மறுபடியும் நம்முடைய பழைய பாவங்களை கர்த்தர் கணக்கிட்டால் நாம் என்ன செய்வோம்? அப்போது இன்று நாம் கர்த்தருக்குள் நீதியாய் நடப்பதே அவருக்கு பிரியம். அதே நேரத்தில் இன்னொரு காரியம், நீதிமானாய் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தொடர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரது சகல கற்பனைகளின்படி நடப்பதே அவருக்கு விருப்பம். நம்ம அவருடைய நீதியை விட்டு திரும்பி பழைய அநீதிக்குள்ளே ஒருபோதும் போய்விடக்கூடாது. அப்படி போயிட்டா என்ன செய்வேன்னு சொல்கிறாரு, நீ செஞ்ச எந்த நீதியை நான் நினைக்க மாட்டேங்கிறார். ஐ வில் நாட் டேக் இன் டு அக்கவுண்ட் எனி குட் திங்ஸ் யூ டிட். நீ நீதியாய் நடந்து கொண்ட ஒரு காரியமும் நினைக்கப்படாது, ஆனால் உன்னுடைய அக்கிரமம் மாத்திரம் நினைக்கப்படும் என்று சொல்கிறார். ஏன்னா காரணம் என்ன, நீதியை விட்டு அநீதிக்கு திரும்பும்போது அதை துரோகம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் அதை துரோகம்னு சொல்கிறாரு? பிகாஸ் ஐ பெர்வர்டட் மை வேஸ். தேவன் நன்மையானது எது என்று எனக்கு கற்றுக் கொடுத்தார், அதை நான் கை கொண்டு நடக்க வேண்டுமே தவிர ஒரு பின்மாற்றம் அடைந்து மீண்டும் அன்னைக்கு அந்த வாழ்க்கையில் எனக்கு இது இருந்துச்சுன்னு சொல்லி அந்த இச்சையில் ஒருபோது நான் இழுப்புண்டு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் என்ன செய்கிறாரு, தவறு செய்கிற தன்னுடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். தொடர்ந்து நம்முடைய தவறுகளை உணர்த்தி நம்மளை என்ன செய்கிறார், வார்த்தையை கொண்டு நம்மளை சிட்சித்து நம்மளை சரி செய்து மீண்டும் நம்மை நீதி உள்ளவர்களாக மாற்றி நம்மை வழி நடத்துகிற தேவன். இறுதியாக கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பார்ப்போம். 30-32 வரைக்கும் உள்ள வசனங்கள். ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயந்தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? தேவன் சொல்கிறார் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் மனம் திரும்புங்க, உங்களுடைய அக்கிரமங்களை விட்டு திரும்புங்க. அப்போது உங்கள் மரணத்துக்கு உங்கள் அக்கிரமம் காரணமாக இருக்காது என்று சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, நீங்கள் துரோகம் பண்ணின உங்கள் எல்லா துரோகங்களும் இனி இருக்காதபடி உங்களிடத்துலேருந்து நான் விலக்கிடுவேன். அப்புறம் உங்களுக்கு ஒரு புதிய இருதயம், ஒரு புதிய ஆவியை நீங்கள் உண்டு பண்ணி கொள்ளுங்கிறார். அப்போ என்னென்னா, மனம் திரும்புதல் நம்மளுடைய சாய்ஸ். வசனத்தை கேட்டு தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, த ஃபினிஷ்டு ஒர்க் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், கல்வாரி சிலுவையில் என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சுமந்தார் என்கிற விசுவாசத்தோடு மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்கிற ஒவ்வொருத்தருமே ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறோம். இப்போது நம்ம இனி சாவதில்லை. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது சர்வத்தையும் உண்டாக்கின நம் தேவனாகிய கர்த்தர், அவர் நீதி உள்ளவர்,
அவரிடத்தில் ஒருபோதும் அநீதி காணப்படுவதும் இல்லை. அவர் செம்மையான நீதி செய்கிறவராய் இருக்கிறார். மனிதனுடைய பார்வைக்கு காரியங்கள், சில விஷயங்களை நம்ம சீர்தூக்கி பார்க்கும்போது இது இப்படி இருந்திருக்கலாம், அது அப்படி இருந்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு முறை செய்த தவறை நம்ம திருத்திக் கொள்வோம். ஆனால் தேவன் தவறு செய்து திருத்திக் கொள்கிறவர் அல்ல. அவர் சரியானதை நித்தமும் செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய நீதி செம்மையானதாக இருக்குது. அப்போ நான் என்ன செய்ய முடியும்? அவரது நீதியை பார்த்து அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும், அவரிடத்திற்கு திரும்ப வேண்டும். நீதிமானாய் நான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நீதி அவரால் வந்தது, அவருக்குள் நான் நிலைத்திருக்க வேண்டும். நான் அநீதியில் இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தால் உடனடியாக மனம் திரும்ப வேண்டும். என்ன செய்து கொண்டிருக்கக்கூடாது? இது ஏதோ பரம்பரை சாபம், இது ஏதோ பரம்பரைன்னு சொல்லி கொண்டிருக்காம, ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பாவங்கள், சாபங்கள் எல்லாமே முறியடிக்கப்படுகிறது. சரி, இப்போ இன்னும் ஒரு கேள்வியை கேட்போம். அப்போது பரம்பரை சாபம்னு ஒன்று கிடையவே கிடையாதா? அப்போ அது எல்லாமே மாறிடுச்சா என்று சொல்லுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 உடன்படிக்கை இருக்கிறத பார்த்தோம். ஒன்று பழைய உடன்படிக்கை. இந்த பழைய உடன்படிக்கையில் இருக்கிற மக்களுக்கு என்ன சொன்னார்? தலைமுறை மட்டும் விசாரிப்பேன்னு சொன்னார். அப்போது பழைய உடன்படிக்கையில் இருந்தவங்களுக்கு என்ன காரியம்? அவங்க கிரியைகளினால தான் அவங்க நீதிமான் ஆனாங்க, அவங்க கிருபையினால் ஆகலை. அப்போது அவங்க கிரியை செய்ய வேண்டும். கிரியையிலே நீதியை தேடுகிற ஒவ்வொருத்தருக்கும் பாவமும் உண்டு, சாபமும் உண்டு. அதன் நிமித்தம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அநேக மார்க்கங்கள் இருக்குது. ஜீவனுள்ள தேவனை பின்பற்றாத அநேக மார்க்கங்கள் இருக்குது. அத்தனை மார்க்கங்களுக்கு உள்ள ஒரே ஒற்றுமை என்ன தெரியுமா? கிரியைகள்னால எப்படி நீதிமானாகிறது தான் சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படியாவது நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அப்படி செய்கிற பொழுது இந்த சாபம் என்கிற காரியம் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும். பிதாக்கள் செய்த அக்கிரமம் பிள்ளைகளிடத்தில் விசாரிக்கப்படும். தொடர்ந்து கர்த்தர் கணக்கு கேட்டுக்கொண்டே வருவார். ஏன்னா தேவன் அறிந்திருக்கிறாரு, கிரியைகளினால் ஒரு மனிதன் நீதிமான் ஆக முடியாது. அது கிருபையினாலே மாத்திரமே சாத்தியம். ஆகையினால தான் அந்த புதிய உடன்படிக்கையை நமக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்கு மத்தியஸ்தராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரிடத்திற்கு திரும்புகிற ஒவ்வொருத்தருடைய அக்கிரமங்களை கிருபையாய் மன்னித்து அவர்களை மரணத்திலிருந்து மீட்டு ரட்சித்து ஒரு ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படி நமக்கு கொடுக்குறாரு. நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்குறாரு. அப்போ இது நமக்கும் ஒரு எச்சரிப்பாக இருக்குது. விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறேன் என்று சொன்னால் நல்லது. தொடர்ந்து நான்